ஹாய் கைஸ், இது வரைக்கும் நீங்க பார்க்காத கிரிக்கெட் ஆக்ஷன் பார்க்க ரெடியா? பிக் பேஷ் லீகோட விமன் சீசன் ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இதுல மிகவும் அழகான ஸ்ட்ராங்கான ஃபீமேல் அத்லெட்ஸ் விளையாண்டு கலக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அண்ட் பாரி மேட்ச் நண்பர்களே, பாரி மேட்ச் உங்க ஃபேவரட் ஸ்போர்ட்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான நம்பர் 1 பிளாட்ஃபார்ம். இதுல மத்தவங்க விளையாடுறத பார்த்து நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். வினரை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை என்கரேஜ் பண்ணி நீங்க உடனே ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். பாரி மேட்ச் ஏன் என்னோட சாய்ஸ்னா, 200 rupees இருந்தாலே போதும், 1 click ரெஜிஸ்ட்ரேஷனோட உடனே நீங்க விளையாட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி இப்படி எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலுமே உங்க விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் கூலான கிவ் அவேஸ், டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஏன் வெயிட் பண்றீங்க? நீங்க ஜெயிக்க ஆரம்பிங்க. அண்ட் வெயிட் பாரி மேட்ச்ல நியூ யூசர்ஸ்க்காக விமென்ஸ் பிக் பேஷ் லீக் சார்ந்த ஒரு இன்கிரெடிபிளான வெல்கம் போனஸும் கொடுக்குறாங்க. அதாவது 600% up to 30,000 வெல்கம் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏன் வெயிட் பண்றீங்க? பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே ஜெயிக்க ஆரம்பிங்க. பிளே பிக் பேஷ், வின் பிக் கேஷ். எங்க இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க? வந்தது திருடன் தான், திரும்பிலாம் வரமாட்டான். அதான் நான் இருக்கேன்ல, நீங்கள் தூங்குங்க. விஷால், காஃபி வச்சிருக்கேன், எந்திரிச்சு குடிங்க. என்னங்க சீக்கிரமா அனுப்பிச்சிங்க போல. இனிமே எல்லாம் அப்படிதான். எந்திரிங்க, எந்திரிச்சதா ஹெல்ப் பண்ணுங்க. கை கொடுங்க. சுடுதுங்க. நல்லாதான் இருக்கு. எல்லாம் உங்களாலதான். தனியா விட்டு இருந்தாலே நல்லா பண்ணிருப்பேன். எங்க என்னாச்சுங்க? வெட்டிட்டேன். இருங்க, நான் போய் பேண்டேட் எடுத்துட்டு வந்துடுறேன். தள்ளுங்க, நான் பண்றேன். எல்லைக்குள் நான் இல்லை, உன் பார்வை உரசாமல் என் காலை பொழுதில்லை, நெஞ்சத்தை அடியோ
ஜீவா. அன்னைக்கு ரோட்ல திருடன். ஆ ஆ அப்புறம் என்னாச்சு ப்ரோ? திருடனை கண்டுபிடிச்சினா இல்லையா? இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது? இல்லை ப்ரோ, போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓ, ஏரியாவில் நிறைய திருட்டு கேஸ் இருக்கான், அதான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஓகேவா? அவங்க ஓகே தான் ப்ரோ, ஆனால் பயந்தவனும் போல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். இந்த ஒய்ஃப்னாவே இப்படி தானே ப்ரோ? இல்லை சேச்சே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ, வேறு ஏதாவது கூட பிரச்சனை இருக்கலாம்ல, தெரில. எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்க? இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது ப்ரோ, அதான் பிரிஞ்சு வந்துட்டேன். சாரி ப்ரோ. ஐயோ, நீங்கள் ஏன் ப்ரோ சாரி கேட்குறீங்க? இப்போ தான் நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். பொதுவாகவே ப்ரோ நம்ம இறங்கி இறங்கி போவோம், அது அப்படியே பழகிரும். அதை மாற்ற முடியாமல் கடைசி வரைக்கும் நம்ம ஐடென்டிட்டி, பாசம், நேசம் எல்லாம் போயிடும் ப்ரோ. அதாவது ப்ரோ, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலியை நம்ம ஒருத்தவங்க மட்டுமே இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் ப்ரோ. பொதுவாகவே ப்ரோ நம்ம இறங்கி இறங்கி போவோம், அது அப்படியே பழகிரும். அதை மாற்ற முடியாமல் கடைசி வரைக்கும் நம்ம ஐடென்டிட்டி, பாசம், நேசம் எல்லாம் போயிடும் ப்ரோ. ஃபேமிலியை நம்ம ஒருத்தவங்க மட்டுமே இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் விஷால், எனக்காக நிறைய பண்றீங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் மட்டும் இருந்துட்டே இருக்கு. அவன் ஏன் வந்திருக்கான், என்ன பண்ண போறான்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் என் லைஃப்ல ரொம்ப வெறுக்கிற அவனை நீங்க மீட் பண்ணிடவே கூடாது. அவனை பார்த்துட்டா நீங்க அவன் சொல்றதை தான் நம்புவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த நோட்ல எழுதுறேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க படிப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நான் உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சேன். என்னாச்சுங்க, மூடி வச்சிட்டீங்க? இல்ல சும்மாதான். சரி கொடுங்க, நான் பார்க்குறேன். இல்லைங்க, இது படிக்க ஒரு டைம் வரும், இதை அப்போ படிங்க. சரி அதை விடுங்க, நீங்க டக்கு டக்குன்னு காய எடுத்து கொடுங்க, நான் சமைச்சிடுறேன், நம்ம சாப்பிட்றலாம். ம், இல்லைங்க, நீங்கள் போய் பண்ணிடுறீங்களா? எனக்கு ஒர்க் இருக்கு. ம், ம். நம்ம இறங்கி இறங்கி போவோம், அது அப்படியே பழகிரும். அதை மாற்ற முடியாமல் ம், விஷால் ஒரு சாப்பிடு. நிமிஷம், ஆஃபீஸ் கால். ம். ம், ம், ம். என்ன கோவமா இருக்கீங்க போல? இப்போ கோவம் போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? ம், என்கிட்ட பேசாமே இருங்க போதும். ம். சாரி. சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடணுமா?
அதுக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பேசாமலே இருந்துடலாம். அவ்வளோதானா? எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? ஊர் தூங்கும் நேரம் தினம்தோறும் அந்த மொட்டை மாடி சந்திப்பெல்லாம் வேண்டும் வேண்டும் நடக்காத மீண்டும் தூரிடும் நேரம் சாலையோரம் உன் துப்பட்டாவை சுத்தி கொண்டோம் அந்த ஈரம் கிடைக்காத மீண்டும் உன் போர்வையாக என்னை போர்த்தி கொண்டதும் பொறாமை கொண்டு ஊரை பார்த்ததும் இன்னும் மறக்கவில்லையே, எதையும் மறக்கவில்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. நீயாக அன்று என்னை பார்த்ததும், நீயாக வந்து பேசி போனதும், நீ என்னை ஏற்று ஒப்பு கொண்டதும் மறக்காதே. நிலாவை பார்க்க ஆசைப்பட்டதும், நிதானமாக பார்வை விட்டதும், நீயாக வந்து முத்தமிட்டதும் மறக்காதே. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. இப்போவாச்சும் கோவம் போச்சா? ம். சரி, நம்ம இப்போ வெளில போகலாம். இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடுறீங்களா? ம். ம். ஹாய் ப்ரோ. இவங்க தான் அவங்க ஒய்ஃபா? ஆமாம். நித்யா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இவர் தான் அன்னைக்கு நைட்டு ப்ரோ அவன் தான் ப்ரோ திருடா. சரி ப்ரோ, டைம் ஆ. ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ. Bye. நித்யா இது ஆ, ஆ நித்யா, இது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல, வேண்டாம். நான் கார்ல வெயிட் பண்றேன். நித்யா, நிலா இன்னைக்கு அழகா இருக்கு. அப்படியே ஒரு வாக் போலாமா? ம். ம். நித்யா, நீங்க என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியல.
அதானே? இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. என் பாஸ்ட் லைஃபே ஃபுல்லாக ட்ராமாவாக தான் இருந்துச்சு. நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் என்ன தான் தப்பாக சொல்வாங்க. எல்லாமே உன் தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. பொண்ணு நான் தான் அமைதியாக ஹேண்டில் பண்ணலன்னு எல்லாரும் சொல்லி சொல்லியே என்னால் எதுவுமே ஓப்பனாக சொல்ல முடியல. இப்பதான் ஓவர் கம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொன்னாதான் எனக்கு புரியணும்னு இல்லை. இனிமே உங்களுக்கு ஏதாவதுனா என்னை தாண்டி தான் உங்களை தொடரும். நான் இருக்கேன், சரியா? ம். நித்யா, எங்க? நித்யா, நித்யா என்னாச்சுங்க? எங்க எங்க எந்திரிங்க நித்யா, யாரா வாங்கல. நித்யா, நித்யா எந்திரிங்க நித்யா. அண்ணா, விஷால், உங்க வைஃப்க்கு 3 years முன்னாடி அபார்ஷன் ஆனப்போ சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு. அதை அவங்க சரியா பார்க்காம இப்போ அதுவே பெரிய ப்ராப்ளமாக மாறி இருக்கு. அவங்க இப்போ ஆக்சுவலி கிரிட்டிக்கலாக இருக்காங்க. லெட்ஸ் see. அண்ட் கொஞ்ச நாளுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க, அது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியலாம். டேக் கேர் ஆஃப் ஹர். காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் அன்றோ எதனாலே இன்று வாசம் பேசும் பூக்களும் சொல்லுவே நடந்தே Ha ha ha.